இதுதான் அண்ணே அப்படி கும்பிடுங்க, அப்படி கும்பிடா. என் கீதாவரு சின்ன பூஜையில் ஏடு அப்படியே எங்க மாமி சின்ன பூஜையில் ஏடு அவங்க சொல்லப்படுறது எங்க மாமிங்க. அதுக்கு வீட்டுல போனாலும் அடி மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் மொழி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 8 நாடு 24 உபகிராமம் என பிரித்து தன்னரசு மக்களாட்சி நடத்திய உசிலம்பட்டி பகுதியினுடைய 5வது தர்ம நாடு என்று அழைக்கக்கூடிய ஊர்தான் பாப்பாவட்டி. இந்த பாப்பாவட்டியிலே 8 2 10 என்று சொல்லக்கூடிய 10 தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாதான் அருள்மிகு ஒச்சாண்டம்மன் திருக்கோவிலை மையமாக வைத்து இந்த திருவிழாவை கொண்டாடுவது என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். அதிலும் இந்த பெட்டி எடுப்பு திருவிழா என்பது உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அன்றைக்கு இந்த கோவிலை குலதெய்வமாக கும்பிடக்கூடிய பெருமக்கள் அனைவரும் இங்கே வருகை தந்து பொங்கல் வைத்து மொட்டையை எடுத்து வழிபாடு செய்வது என்பது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பழக்கமாக இருந்து வருகின்றது. அப்படிப்பட்ட பட்சத்தில் இன்றைக்கு அந்த 22வது நாள் கூட்டமானது இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அதற்காக பெரியோர்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலுடைய பூசாரிகளிடத்தில் சில விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் பூசாரி, சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்துட்டு இந்த பாப்பாட்டி ஒச்சாண்டம்மன் பெரிய கோயிலில் வந்துட்டு 5 பூசாரிகளாக பணியாற்றி சேவை செஞ்சு வருகிறோம். வருகிற 2 மாசி மகா சிவராத்திரி திருவிழா அன்று 10 தேவர்களும் 8 2 10 தேவர்களும் ஆதி வழக்க முறைப்படி 5 பூசாரி மாமன்மார்களுக்கு அழைப்பு கொடுக்கும் பட்சத்தில், அதாவது பெரிய தேவர் பெரிய பூசாரியையும் கீரி தேவர் சின்ன பூசாரியையும் ஆதி வழக்கப்படி அழைப்பு கொடுக்கும் பட்சத்தில் 5 பூசாரியை நாங்கள் திருவிழா நடத்துவதற்கு முழு சம்மதம் தெரிவிக்கின்றோம். வருகின்ற மாசி மகா சிவராத்திரி திருவிழா ஆதி வழக்கம் போல் எந்த ஒரு தங்கும் தடையும் இல்லாமல் நடைபெறுவதற்கு எல்லாமலை இறைவனை பிரார்த்திக்கிறோம். 42 தெய்வத்தின் துணை நிற்கும் என்று நம்புகின்றோம். 8 2 10 தேவர் பெருமக்கள் இந்த 22 நாள் கூட்டத்தில் ஒரு மனதாக முடிவெடுத்து பூசாரிமார்களை அழைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மகா சிவராத்திரி திருவிழாவில் 5 பூசாரி பெருமக்களும் பெட்டி எடுத்து வருவது என்று நாங்கள் அன்போடு எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த திருக்கோவிலில் குலதெய்வமாக கும்பிடக்கூடிய
பெண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பெருமக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், இந்த திருவிழா என்பது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய குடும்பம் தலைக்க வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து இங்கே திருவிளக்கு பூஜையை ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் திருவிளக்கு பூஜையை நடத்தி வருகின்றார்கள். இவர்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சியின் பலனாக இந்த ஆண்டு இந்த திருவிழா என்பது மிகச்சிறப்பாக நடைபெறும் என்பதை நம்முடைய தமிழ் ஒலி தொலைக்காட்சியும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கின்றது. அதற்காக இப்பொழுது பெரியோர் பெருமக்கள் எல்லாம் பேச இருக்கின்றார்கள். அதனுடைய கருத்துக்களையும் இப்பொழுது பார்ப்போம். வந்து உட்காந்து மாமா திரும்ப ஒரு மனசாட்சிக்கு தெய்வத்தில் வந்து உட்காரு எல்லாம் எப்படி ஒரே மாமா கும்பிடுமா கிரிக்கி எங்க எல்லாத்துக்கும் ஒரு மாமா வழி அனுப்பு நாவல கேட்டது வந்து எனக்கு மூடி மாற்றி எங்களை கும்பிடவில்ல அப்படின்னு உட்காருங்க எப்பயாவது கும்பிட்டு போங்க அதை பார்த்து உட்காருங்க. அப்படியா இது என்ன அப்ப வணக்கம்ப்பா, எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. ராமாயணத்தில் ஒரு கவிதை வருமாப்பா, விஸ்வாமித்திரரோட ராமனை வேள்வியை பாதுகாக்க அனுப்புறதா அனுப்பக்கூடாதான்ற ஒரு கேள்வி வரும். அப்போ தசரதன் ரொம்ப ஏங்குவார், அனுப்ப முடியாதே எப்படி இருக்குது பார்த்துக்கிறது சபையெல்லாம் கூடிருக்கு. அப்போ தசரதனை கேட்குறாங்க, எப்பா நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அனுப்புறதா அனுப்பாதான்றது. அவர் வசிஷ்டர் மாமுடி வரணும், அவர் வந்து சொல்லாத அனுப்ப முடியும் இப்படி சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிறது. இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க சபையில் இருக்காங்கல்ல, இங்கே இந்த சபையில் அப்போ அந்த சபையை சொல்கிறேன். அப்போ நினைக்கிறாங்க வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் பிடிக்காது, அவர் அனுப்ப மாட்டாருன்ற நிலப்பில் எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க. அவரை வந்தோடனே வாங்க சாமின்னு கூப்பிட்றாங்க. ஆமாப்பா வந்தேன் விட்டார். இப்போ அப்புறம் நடந்த நிகழ்ச்சி, இப்போ விஸ்வாமித்திரர் வேள்விக்கு ராமனை அனுப்புன்னு சொல்கிறாரு. தாங்களுடைய வருகையை காத்து நீங்கள் என்ன சொல்லுங்க அதை காத்திருக்கோம்னு சொல்கிறாரு. அப்போ அவர் எடுத்து சொல்கிறார் அனுப்பலாம்ன்றாரு. அனுப்பலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்பார்ப்பு கூட மாறி போச்சு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது உங்களை தான் பார்த்துக்கிறது தான். வந்துட்டீங்க, இனி பேசுங்க. கேள்வி என்ன, எல்லாரும் சபைக்கு வந்துட்டீங்களாப்பா? ஒவ்வொரு அளவா கேட்கறேன். அப்புறம் அவங்க சைடுல இருந்து நாங்க வரலப்பா, நாங்க ஒரு
அந்த ஊரால் தேவர் இல்லாம சம்மந்தப்படுறாங்க அவங்க சமைக்க வந்துட்டான். நம்மளுக்குள்ள ஒரு நம்ம கோயில் கும்பிடுறதுக்கான பேச்சுவார்த்தை நிறைய பல மாதிரி இருக்கு. எப்படி ஒற்றுமை சேர்ந்தா தான் நம்ம திருவிழா நடத்துறது. முதல் 10 தேவர் ஒற்றுமை சேர்ந்தா தான் திருவிழா நடத்துறது. இந்த 10 தேவர் ஃபர்ஸ்ட் கோர்ட்ல ஒண்ணுக்கு கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அதெல்லாம் பாபிஸ் அடிச்சா தான் சந்தோஷ நிலையில திருவிழா நடத்த முடியும். இதுக்கிடையில நிறைய கோயிலுக்குள்ள பேர் எழுத வேண்டி இருக்கு, குண்டில் வைக்க வேண்டி இருக்கு, பூசாலி நடைமுறை கட்டாயி நிக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும். அதுக்கான பேச்சை பார்த்து பேசுங்கப்பா. இப்போ தேவர கும்மை ஆதி வழக்க பிரகாரம் நம்ம ஆத்தாளுடைய அந்த வாக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்க. என்னப்பா 22 கூட்டம் நம்ம மாமூலாக போடக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்ம எப்படி கோயில் கும்பிட்றது அந்ததோடு நிற்கணும். மற்ற பேச்சுகளை அந்த இன்னும் திரும்ப திரும்ப அதை சொல்லி கொடுக்கும்போது இன்னொரு ஆள் ஒன்று சொல்ல இன்னொன்று சொல்லி நம்ம என்ன பேசுனா இந்த ஆரம்ப கட்டத்தில் பல விதமான பேச்சுக்கள் பேசி நம்மளுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பேச்சுக்கள் முரண்பாடாக பேசி ஒன்றுக்கு ஒன்று கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அங்கெல்லாம் போய் கடைசிக்கு இறுதிக்கட்ட முடிவை ஒன்று எடுத்தீங்க. அந்த இறுதிக்கட்ட முடிவில் என்ன முடிவெடுத்து அண்ணன் தம்பி 10 பேர் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தீங்க. இது தெரியணும் எல்லாருக்கும். இது என்னன்றது இதுல யாரு என்னன்றத நீ பெரிய அவர் அண்ணன் சொல்லுப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? மோளத்தவரு வணக்கம்ப்பா. இப்ப வர்ற மாசி திருவிழா நாங்க அண்ணனுக்கு பண்ணி வைக்கணும். பெரியதேவர் உன்னுடைய ஆட்சியை சொன்னாதான் அங்க அடுத்து சொல்ல முடியும். சந்தோஷமான நிலைமையில நீங்க ஒண்ணு சேர்ந்து வெறும் வாயில மட்டும் சாமி கும்பிடுவோம் ஓட்டுனா அப்படி ஆதி வழக்கு பேசுறதுலாம் இடையில இதுல எத்தனை குறைபாடு இருக்குலாம் முதல்ல காட்டிட்டேன். அந்த குறைபாடுலாம் நீங்கினாத்தான் சந்தோஷமா திருவிழா நடத்துறதுக்கு. இல்ல அது குறைபாடு நீங்கிறதுக்கு என்ன வழி? மூலத்தேவர் 500 அக்காமா அழைச்சுக்கா, கீர்த்தேவர் சின்ன பூஜையில அழைச்சுக்கா, கட்டக்கால உடைய தேவர் 6 மணி அழைச்சுக்காங்க. அடுத்து 15 நாள் கூட்டத்தை நிறைவேற்றுவோம் வார இந்த கிழமை.
கும்பிட்டு எந்த காரியம் பார்த்துருந்தோம் எல்லா